எதிர்க்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்ததும் தவறு. நாம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவரை கைது செய்யக்கூடிய சூழல் ஏன் ஏற்பட்டது? அங்கிட்டு மார்க்கெட்டை எலும்ப உடைப்புன்னு பேசினார்ன்றதுக்காக திமுகவுடைய தாவேக எம்எல்ஏவை ஏன் கைது செய்யலை? அந்த பெண் குறித்து மிக தவறான சித்தரிப்புகளை ஈடுபட்டது தாவேக. நடிகர் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எம் வாயில் நல்லா அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எதிர்க்கட்சியின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த செய்தியை பார்க்கும் பொழுது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் அவரை எளிதாக கைது செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் பண்ணாங்கன்னா அது அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் வேறு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவரை கைது செய்யணுன்றது இந்தியா முழுவதுமே பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றைக்கு தஞ்சாவூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. காவேரி நீர் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நம்ம காவேரி உரிமை நீரை பெறணும், இது உபரி நீர் அப்படின்ற ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ ஒரு வார்த்தையை எங்கே வருதோ இல்லையா அங்கே தண்ணி வருது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் விட்டுருந்தார். நாம் அந்த காணொலி பேசுகிறனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்லாம் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது தவறு, அந்த நம்ம கண்டிக்கிறோம். நாம் எல்லாரும் போல் அவர்களுக்கு முட்டு கொடுத்து ஆதரவு அளிக்க நாங்கள் வரலை. ஏன்னா தேவைக்கனுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டுருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவர் மாண்போடு நடந்திருக்கணும், அவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது. அதுவும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முழுமையாக நாமளும் அந்த பிட்டை மட்டும் தான் மொத்தம் முழுமையாக நம்ம அந்த காணொலியும் பார்க்கலை. எது எப்படியோ அவர் அந்த இடத்துல தவறாக அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னா அது நம்ம கண்டிக்கக்கூடிய செயல் தான். ஆனால் திமுகவுடைய வரலாறு பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு கட்சி தான். திமுகவுடைய பழைய பேச்சாளர்கள் வெற்றி கொண்டான் அப்படின்லாம் பழைய பேச்சாளர்கள் நம்ம பார்க்கும்பொழுதுலாம் எல்லாருமே இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் பயன்படுத்தி தான் பேசுவாங்க. அதுவும் கருணாநிதியும் கூட ஒரு இடங்களில் சட்டமன்றத்தில் பேசியிருப்பா. அப்படி திராவிட நாடு எங்கே இருக்குது அப்படின்னு இருக்கும்போது பாவாடை நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லும்பொழுது அண்ணாவே அதிர்ந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லைங்க, ஏன் அந்த கோப்புகளுடைய இதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி அன்றைக்கு அவருடைய பேச்சின் எழுத்தின் ஞானத்தில் அவர் விளையாடி இருப்பாப்புல. அதே போல் இன்றைக்கு திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, அவர் வரைக்குமே இரட்டை அர்த்தங்களில் மேடைகளில் பேசக்கூடிய ஒன்று தான். நாம் அந்த காலத்திலேருந்து நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுகவுடைய இந்த இரட்டை அர்த்தங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் கண்டிக்கத்தக்கது. அதே போல் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்ததும் தவறு, நாம் அவங்கள ஆதரவிக்கலை. ஆனாலும் ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவரை கைது செய்யக்கூடிய சூழல் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு தாவேக அரசை பார்த்து நம்ம கேட்குறோம். இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் அப்படின்றதுக்காக நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்கிறீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், அப்படியே கண்ணாடியை கொஞ்சம் பாருங்கள் விஜய், இல்லைனா காரில் போகும்போது கொஞ்சம் கண்ணாடியை திருப்பி கொஞ்சம் பாருங்கள், உங்கள் முகத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கைது செஞ்சீங்க, அதை நான் சரின்றேன். ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீங்கள் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் நாளைக்கு சட்டமன்றம் கூட்டக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில், நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சியினுடைய தலைவருடைய பங்கு அங்கே அதிகமாக இருக்கும். அந்த சூழலில் இவரை கைது பண்ணி முடக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குது? அவர் ஒன்றும் கொலை பண்ணிடல, வார்த்தையை தானே விட்டார். அந்த வார்த்தைக்கு நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம், அல்லது சட்டமன்றம் முடிந்து இந்த கூட்டத்தொடரெலாம் முடிந்து வழக்கு பதிவு செய்து பொறுமையாக கூட கைது செய்திருக்கலாம். நாளைக்கு சட்டமன்றம் கூடக்கூடிய சூழலில் இன்றைக்கி நீங்கள் கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன இருக்குது? காரணம் என்னென்னா, காவேரி குறித்து அனைத்து கட்சிகளெல்லாம் கூட்டங்களை கூட்டி ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுக்க எடுக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் தாவேக அரசு அது பண்ணாது, அது தொடர்நடங்கின அரசு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நீங்கள் கைதுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, காவேரியிலேருந்து வந்த தண்ணீர் உபரி நீர் தான், உரிமை நீரில் தமிழர்களுக்கான உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்று இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக சூழ்ந்திருந்து ஒரு முடிவுக்கு போகணும். தமிழர்களுடைய உரிமை நீரான காவேரி நீரை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் இவர்கள் உரிமை நீரை கொடுக்காம, உரிய நீரை கொடுக்காம உபரி நீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதற்கு பல கட்சிகள் போயிட்டுருக்கு. அதை திசை திருப்பக்கூடிய ஒரு நோக்காக அதை மழுங்கடித்து விட்டு தாவேகா ப்ளஸ் விஎஸ் திமுக, தாவேகாவுக்கு போட்டி திமுக தான் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கணும். மக்கள் மத்தியில் திமுக ஒரு தீய சக்தி, நான் தான் தூய சக்தி அப்படின்னு காட்டுவதற்காக நடிகர் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். என்ன காரணம், அவர் பேசினது தவறு, அவர் மீது நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம். அவரை இந்த அளவுக்கு வீடு புகுந்து அவர் கக்குசுக்குள்ளே இருக்கும்போது கதவை தட்டி தூக்கிட்டு வர வேண்டியதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? என்ன மனநிலை? இப்போ இதுக்கு முட்டு கொடுக்க தாவேக்கவுடைய அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு, நிர்மல்குமார் நினைக்கிறார். அவர் பேசியிருக்கிறாரு, ஜெயலலிதா போல் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், அம்மையா ஜெயலலிதா அப்படி கருணாநிதி அவர்களை கைது செஞ்சாங்களோ அதே போல் நாங்களும் கைது செய்கிறோம் அப்படின்னு.
ஜெயலலிதா குறித்து பேசியதனால் நான் கேட்குறேன். ஒரு சின்ன சம்பவம், அவங்களுடைய கான்வாயில், அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, கான்வாயில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை பேட் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அங்கே இருந்த காவல்துறையினரை பிரித்து, டிஜிஐ, ஐஜி, டிஜிஎஸும் இருப்பாங்க, 5-6 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க, ஒட்டுமொத்தமாக எந்த காரணமும் சொல்லாமல் ஒரே நைட்டில் தூக்கி பிரித்தெறிந்து போட்டவர் தான் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி பெண்கள் மீது ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு, ஒரு அத்துமீறல் நடந்துருச்சுனாவே கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் ஜெயலலிதா. நமக்கு எதிர்கருத்துகள், நம்ம அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் செய்ததை நம்ம பேசி ஆகணும். இன்றைக்கி அவர்கள் இல்லை, இருந்திருந்தால் உங்களுக்கு கட்சி தொடங்கணுன்ற எண்ணமும் இருந்திருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடங்கிய உடனே தாவேக்காவுடைய எம்எல்ஏ, சிவகொண்டம் எம்எல்ஏ நினைக்கிறேன், அவரின் மீது பாலியல் குற்றச்சாட்டின் புகாரை தூத்துக்குடியை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகி, தாவேக்கா நிர்வாகி புகார் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி மாத்திரையில் ஜூஸில் மருந்து கலந்து என்னை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்ததில் 2 பேரை கைது பண்ணீங்க, தாவேக்கா எம்எல்ஏவை ஏன் கைது செய்யலை? வார்த்தை பேசினத்துக்காக வீடு புகுந்து கைது பண்ண எதிர்க்கட்சியின் தலைவர் என்றும் பாராமல் கூட கைது பண்ண தாவேக்காவுடைய அரசு ஏன் சொந்த கட்சியினுடைய நிர்வாகியை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்யலை? அங்கிட்டு மார்க்கெட்டையும் எலும்பை உடைப்பேன்னு பேசினான்றதுக்காக திமுகவுடைய எம்எல்ஏவை கைது செய்து உள்ளே வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் தூத்துக்குடி எம்எல்ஏ, அந்த சிவகங்கை எம்எல்ஏவை கைது பண்ணி உள்ளே வைக்கலை? அப்படியே இந்த பக்கம் ராணிப்பேட்டை, வேலூர் பக்கம் வந்தோம்னா, இங்கே தாவேக்கா பெண் நிர்வாகியே பாலியல் சென்றல் செய்து அவர் தவறாக நடந்துக்கிட்டார்னு சொல்லி தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளரை, வேட்பாளராக இருந்தார்னு நினைக்கிறேன், அவர் மீது புகார் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண். அந்த பெண் கொடுத்த புகாருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அந்த பெண்ணு குறித்து கொடுத்த நடவடிக்கை எடுக்காமல் அந்த பெண் குறித்து மிக தவறான சித்தரிப்புகளை ஈடுபட்டது தாவேக்கா. இன்னும் பல இடங்களில் சொல்லிட்டு போகலாம், பல இடங்களில் ஒரு சில கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் கைது பண்ணியிருக்கேன், முக்கிய நிர்வாகிகளை கைது பண்ணல. இந்த தூத்துக்குடியை அந்த சம்பவத்தில் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கும் தெரியும், நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், வேறு எதாவது பேசி பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு சொன்னார் அப்படின்னு. இப்பேற்பட்ட பொறுப்பாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எதிர்க்கட்சியின் தலைவரை கைது செய்வதற்கு எப்படி உத்தரவிட்டீங்க? நமக்கு கேள்வி எழும்புதில்ல. எப்படி 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 விட்டீங்க நீங்கள்? சரி, இதெல்லாம் விடுங்க. கட்சியோட நிர்வாகி உங்களுடைய சொந்த மனைவியை சமூக வலைதளங்களில் விவாகரத்து கேட்டு விட்டார், அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எங்கள் தளபதி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு மிக கேவலமாக சமூக வலைதளங்களில் எழுதப்பட்டுச்சு. உங்கள் கட்சி நிர்வாகிகள், உங்கள் ரசிகர்கள் தான் இருந்தாங்க. அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அவர்கள் மீது ஏன் வீடு புகுந்து கைது செய்யலை? அப்போ காவேரியினுடைய பிரச்சனை பெரிதாக போகக்கூடாது, நாம் ஒரு ரீல்ஸ் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காவேரியிலேருந்து தண்ணி வந்துருச்சுன்னு நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் விட்டு பரப்பிக்கிட்டு இருக்கோம், ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் கூடி அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது, அப்போ எதற்காக விஜய் எதிர்த்து மீண்டும் இவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க? காவேரியிலேருந்து தண்ணி வந்துருச்சு ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா, அங்கே உங்களுடைய புட்டுநெட்லாம் தெரிஞ்சு போகும். எல்லா கட்சிகளும் உட்காந்து பேசும், இது காவேரியிலேருந்து வந்தது வீணாக போகக்கூடிய ஒரு நீர், அவர்களுக்கு தேவையான நீர், அங்கேருந்து மீதி எங்களுக்கு போதும் என்று நிலை எடுத்துவிட்டு சும்மா போகக்கூடிய நீரை தான் அவங்களுக்கு திறந்து விட்ருக்காங்க. அவர்கள் அணையை பாதுகாப்பதற்காக மிச்சம் மீதி தண்ணியை தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமை நீர் இன்று முறை கிடைக்கப்படவில்லை என்று மக்களுக்கு தெரிஞ்சு போகும். அதனால தான் நீங்கள் திட்டமிட்டு இதை திசை திருப்பணும் அப்படின்ற நோக்கில் நீங்கள் அவரை கைது பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி பாத்ரூம்குள்ளே போய் கதவு தட்டி கைது பண்ணியிருக்கீங்க பாருங்களேன், எப்பேற்பட்ட வேடிக்கை கூத்து பாருங்கள். அதை நீங்கள் 1 மாதம் தள்ளி கூட பண்ணியிருக்கலாம், 10 நாள் இல்லை 1 வருஷம் கழிச்சு கூட கைது பண்ணியிருக்கலாம், 1 வருஷம் கழிச்சு கூட கைது பண்ணியிருக்கலாம். ஏன் இன்னைக்கு கைது பண்ணணும்? நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது இல்லை, நாளைக்கு 4 மணிக்கு கூட போகுது, ஏன் இன்றைக்கி அவசரமாக கைது பண்ணணும்? ஏன் எதிர்க்கட்சிகள் தன்னுடைய குரலால் பட்ஜெட்டில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சுருவாங்க, சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்விகள் எழுப்புவாங்க, நம்மளால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா? அப்படியா விஜய்? அப்படித்தானா? உதயநிதியுடைய கைதை நான் கண்டிக்கிறேன், ஆனால் அதே விதத்தில் உதயநிதியுடைய பேச்சையும் நான் கண்டிக்கிறேன். அதே போல் தாவேக்காவுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களையும் நான் கண்டிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த கைது தேவையா நமக்கு? இதில் பப்ளிசிட்டி அடைஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்தியா முழுவதும் பேசப்படும் எதிர்க்கட்சியுடைய தலைவர் கைதுன்னு. அவருடைய பேசினது கண்டிக்கத்தக்கது. அதே போல் உங்கள் மனைவி குறித்து, சரி உங்கள் மனைவி குறித்து நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், போற்றக்கூடிய ஒரு அரசியல் மதிப்புமிக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட, நீங்கள் சொல்லி கொடுத்து, நீங்கள் எழுதி கொடுத்த மாதிரியே எழுதி சமூக வலைதளங்களில் மிக கேவலமாக சித்தரித்து அண்ணன் சீமான் அவர்களின் குடும்பம் வரைக்கும், குழந்தை வரைக்கும்
மிக கேவலமாக எழுதிய உங்கள் கட்சி நிர்வாகிகள் எத்தனை பேர் கைது பண்ணீங்க? எதுவும் ஆதாரம் கொடுக்க முடியுமா? அவர்களை வீடு புந்து இப்படி கைது பண்ணியிருக்கீங்களா? ஏன் பண்ணலை? ஏன்னா உங்களுக்கு ஆதரவானவங்க. காவிரியினுடைய பிரச்சனையை திசை திருப்பி விட்டுறணும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. தன்னுடைய ரீல்ஸ் அரசியல் அந்து போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலையை தொடர்ச்சியாக மடைமாற்றக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அவர் நினச்சிருந்தா தள்ளி போட்டுருந்துருக்கலாம் இந்த பிரச்சனையெல்லாம். அப்படி கண்டித்து பேசுகிற அவ்வளோதானே, வழக்கு போடுங்க, சட்ட நடவடிக்கை எடுப்போம், இன்னும் சட்டமன்றம் கூட போது கொஞ்ச நாள் தள்ளி போய்விட்டு அவர் கைது பண்ணுவோம் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த சூழலில் கைது பண்ணுவது நமக்கு தேவையா அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் விஜய் அவர்கள். பக்கத்தில் யாராவது அறிவுரை சொன்னாங்கன்னா அவங்களாம் விரட்டி விடுங்க. ஒருவேளை திமுகவுடைய எதிர்க்கட்சியின் தலைவர், திமுகவுடைய தலைவர் உடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்க திமுகக்காரெல்லாம் பஸ்ஸை உடச்சிட்டான். என்ன பண்ணுவீங்க? சட்ட ஒழுங்கு இதனால் சீர்கெட்டு போகுது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் நீங்கள் அரசு வேலை கொடுப்பீங்களா? சட்டம் ஏதோ பஸ்ஸை கொளுத்திட்டாங்க, அதில் யாரோ ஒரு உயிர் போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய எவனும் இந்த உழவு செய்ய மாட்டான். ஒரு மாவட்ட செயலர் கைது பண்ணணும்னே அவ்வளோ யோசிக்கும் காவல்துறை. ஒரு எதிர்க்கட்சியின் தலைவரை கைது செய்யணும்னா 10 அதிகாரிகள் கூப்பிட்டு வச்சு இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த பிரச்சனைக்கு இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலாமான்னு யோசிக்கணும். யாரோ ஒருத்தருக்காக சொந்த மனைவியை விமர்சிக்கும் பொழுது கைது நடவடிக்கை அதில் கூட பாயாத நீங்கள், வழக்கு பதிவு கூட செய்யாத நீங்கள் ஒரு இடத்துல பேசிட்டார், அது கண்டிக்கத்தக்கது. நாம் எல்லோருமே சொல்கிறோம், எல்லா கட்சிகளும் கண்டிக்கத்தக்கது தான். அவர் பேசின உடனே எல்லாரும் கட்டணங்களை தெரிவித்தாங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அது திமுகவுடைய வளர்ப்பு. அப்படி திமுக அப்படி தான் பேசும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக திமுக பண்ணது சரி என்று எல்லாரும் சொல்லலை, எல்லாரும் விமர்சித்தாங்க. நேற்றுலேருந்து கண்டன பதிவுகளை எழுப்பினாங்க. ஆனால் காலையில் நீங்கள் கைது பண்ணீங்கல்ல, இது மிக ஆபத்தானது, இது மிக தவறான போக்கு. அதுக்காக என்னங்க இப்படி பேசினா விட்டுலாமான்னு நான் நினைக்கிறேன். இப்படி பேசின எல்லாரையும் நீங்கள் கைது பண்ணியிருந்தீங்கன்னா சரின்னலாம். ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவருங்க, 60 ஆண்டுகால கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளர், நீங்கள் கைது பண்ணுறீங்க. எதிர்கட்சியின் தலைவர், மொத்த கட்சிக்காரன் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணி கிஸ்ஸு அடிச்சுன்னு இருக்குன்னா தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ நட்டங்க இது? தனியார் பேருந்துகளை உடைப்பான்னு நினைக்கிறீங்களா? அரசு பேருந்துகளை உடைப்பான். தனியார் பேருந்துகள்லாம் அழைச்சி தர மாட்டான். அரசு பேருந்துகளை அடித்து ஒவ்வொரு பக்கமும் நொறுக்குனான்னா, சட்ட ஒழுங்கு சிக்கலில் ஈடுபட்டான்னா, பஸ் ஸ்டாண்டு கொளுத்தி போட்டான்னா, வருமானம் எங்குது? தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடனில் இருக்குது, பேருந்துலாம் கொளுத்தி விட்டானா எப்படி? இது நமக்கு தேவையா? பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் விரட்டி விட்டு கொஞ்சம் யோசிங்க. அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவனும் இந்த மாதிரியோட வேலையை செய்ய மாட்டான். இனிமேல் இது போன்ற நடவடிக்கை எடுக்காமல் சட்ட நடவடிக்கையில் போருங்க. அதுவும் இது போன்ற ஒரு கட்சியின் தலைவரை கைது செய்வதற்கு ஒரு உரிய இது இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. அதை விட்டு நீங்கள் சட்டமன்றம் கூடக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிக ஆபத்தாக முடிஞ்சிடும். நாளைக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் போய் தனியாக இப்படி பண்ணிட்டு போகலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இப்படி பண்ணணும்னா நீங்கள் கடத்தில் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் பேசுனீங்கல்ல, இவ்வளோ பேசணும்ல, நடிகர் விஜய் தமிழ்நாட்டுடைய முதல்வர் என் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு பேசுனீங்கல்ல, அப்போ அது நம்ம என்ன சொல்கிறது? அதுவும் கண்டிக்கத்தக்கது தான். அப்போ உங்களையும் கைது பண்ணிடலாமா? நாளைக்கு நான் புகார் கொடுத்தா உடனே உங்களை கைது பண்ணி சொல்ல முடியும் உள்ள? என்ன இது? முதல்ல சொல்கிறேன், நாம் சொல்கிறோம்ல கருத்து, நாம் இந்த நடவடிக்கை எடுக்கணும்ல, முதல்ல நாம் கண்ணாடியை பார்க்கணும். முதல்ல நீங்கள் தலைமை செயலகத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா என்னுடைய காணொலியை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்பீங்க. கண்ணாடியில்னா கழிவறை இருக்குது, உள்ளே போய் முகத்தை பாருங்கள். நாம் இதெல்லாம் அந்த நடவடிக்கைலாம் எடுக்கலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துட்டு பேசுங்க விஜய். இன்னும் மற்றும் ஒரு செய்திகளோடு உங்களை நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.